தடுமாறிக்கிட்டு இருக்கு. அடியாருக்கு எந்த வித வசதியும் உண்டாக்க மாட்டேங்கிற. உனக்காகத்தானே 10 வருஷமா இந்த தேவாரத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல. உன் கோயிலுக்கு நான் பாடணுமா? பாட மாட்டேன், நிச்சயமா பாட மாட்டேன். இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது, நிச்சயமா கேட்காது, கேட்கவே கேட்காது. கோயில்ல இனிமே தேவாரம் கேட்காதா? கேட்டா நீ தேவாரம் பாடுறது எவனா கேட்டான்? பாத்தீங்களா ஆண்டவனே, உங்களை வச்சுக்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான். மரியாதை கிடைக்கியா? இந்தியாவையே இவன் கையில ஒப்படைச்சு பாதுகாத்துக்க சொன்ன மாதிரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறானே. ஏன் பூசாரி 10 வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவாரம் எவையா கத்துக்க சொன்னான்? எது சொல்லவோ அதை கத்துக்க வேண்டியது, அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது, இதே வேலையா போச்சு. அவங்க ஏதோ பெருசா முற்று வந்த முனிவன் மாதிரி ரெயின்னு போனானே. ஏசாமி, முற்றும் திறந்தவர்னா என்னங்க அர்த்தம் தெரியாதா? தெரிஞ்சா கேப்பனுங்களா? சொல்ற கேள். முற்றும் திறந்தவன்னா குடும்பத்தை மாத்திரம் திறந்தவன் இல்லையா, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோவை திறந்தவன், திண்டுக்கல் பூட்ட திறந்தவன், போலீஸ் புடிச்சா போலீஸ் மண்டைய திறக்கிறவன், புடிச்சு லாக்கப்ல வச்சா லாக்கப்பே திறக்கிறவன், இப்படி நிறைய திறக்கிறவன் தான் முற்றும் திறந்தவன். என்னையா இதுக்கு நல்ல அர்த்தம் ஏதோ இருக்குது, அதை விட்டுட்டு வேற என்னமோ சொல்றீங்களே. பூசாரி, ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். பிறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும்போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணுயா, அதுதான் முற்றும் திறந்த நிலை. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத உத்தர ஆடுறதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடும்ல. வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான், அப்ப அவெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க, இருந்தாலும் ஆல் இண்டியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா ஆந்திர பிரதேசம். எண்ணெய் குஜராத். எரி கட்டை அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி ரூர்கேலா. அதிகரண்டி பிலாய். அரவ மாஸ்டர் ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர் முடிப்பீங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒண்ணு சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனோண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத. அது ஒரு அபாயகரமான விஷயம்.